அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருந்தாலும், செவ்வாய் உச்சம் பலமின்றி நீச்சம் பெற்றிருந்தாலும் என்ன செய்வார் என்பதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ செவ்வாய் உச்சம் பலம் பெற்றிருந்தால், அதை பார்த்தீங்கன்னா உச்சம்னா செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சம் அடைவார். கருத்தில் கொள்ளுங்க. ஜாதகர் கடவுள் பக்தி மிகுந்தவராக இருப்பார். தம்மை விட வயதிலும் அறிவிலும் முதியவர்களிடம் மதிப்பும் மரியாதையுடன் நடந்து கொள்வார். தம் காரியங்களை திறன்பட செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவராக இருப்பார். பிறர் புகழமால் வாழ்வார். அதிகமான செல்வ செழிப்பு வசதிகளுடன் இவருக்கு மனைவி அமைவாங்க. மிக சிறப்பான வாழ்க்கையும் இள வயதிலே குழந்தைகள் பெற்று மிக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் வாழக்கூடிய அமைப்பு இவருக்கு அமையும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல செவ்வாய் உச்ச பலம் இழந்திருந்தால், இப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடகராசியில் நீசமாவார். கருத்தில் கொள்ளுங்க. ஜாதகரின் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் சுகம் அனுபவிக்க அவரால் முடியாது. பெண்களால் கலகமும் குழப்பமும் ஏற்படும். இவருடைய குடும்பத்தில் வண்டி வாங்கல்களால் விபத்துக்குள்ளாக நேரிடும். அதிக செலவு செய்து அவருடைய வாழ்க்கை அதிலேயே அவதிப்பட்டு கொண்டு இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. தேவையில்லாமல் செலவுகள் செய்வார். இவரை சிலர் மிகவும் சுலபமாக ஏமாற்றி விடுவார்கள். இவருடைய வாழ்க்கை தரமே இவருக்கு கேள்விக்குறியாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. செவ்வாய் பலம் பெற்றிருந்தாலும் செவ்வாய் நீசப்பட்டிருந்தாலும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.